finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். சொல்ல போற இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஷ்ரேயாஸ் ஐயர் ஃபேன்ஸா இருக்கட்டும், இஷான் கிஷன் ஃபேன்ஸா இருக்கட்டும், அவ்வளோ குட் நியூஸ் கிடையாதுங்க. ஏன் அவங்க ரெண்டு பேருக்குமே இது குட் நியூஸ் கிடையாது. எஸ், பிசிசிஐ வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து ஷ்ரேயாஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷனை தூக்கிட்டாங்க. ஆல்ரெடி நியூஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்குற மாதிரி தான். பட் எல்லாமே ஒரு பேச்சா தான் இருந்தது. பட் பிசிசிஐ ஆக்ஷன்லேயே இறங்கி அவங்க ரெண்டு பேரை சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இருந்தே தூக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ப்ளோ ரெண்டு பேருக்குமே. இஷான் கிஷனா இருக்கட்டும், ஷ்ரேயாஸ் ஐயரா இருக்கட்டும். எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதுல இஷான் கிஷன் முக்கியமா சொல்லணும்னா, சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல இருக்கும்போது அவர் இன்பிட்வீன்லேயே கிளம்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மென்டல் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு. பட் மென்டல் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு சும்மா இருந்தாரா? இல்ல, எங்கெங்கயோ சுத்திட்டு வந்தாரு. எல்லாமே மீடியால தெரிஞ்சுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா ஐபிஎலுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போகல. அதாவது பிசிசிஐயா இருக்கட்டும், இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட், இந்தியன் கோச்சா இருக்கட்டும், கேப்டனா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள ஒரு நல்லபடியா இது போகல. ஸோ அவங்களால பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரோஹித் சர்மா கிளியரா சொன்னாரு போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, இந்த மாதிரி ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அந்த ஒரு ஹங்கர் இருக்கணும், அந்த ஒரு பசி இருக்கணும் விளையாடணும்னு சொல்லி இந்தியாவுக்குன்னு. பட் ஆனால் அது இல்லாதவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கவலைப்பட போறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பிசிசிஐ இவ்வளோ நேரம் வாயில உட சுடுவாங்கன்னா பார்த்தா ஆக்ஷன்லேயே இறங்கி ஆப் அடிச்சிட்டாங்க ஆக்சுவலா ரெண்டு பேரையுமே. இது ஒரு பக்கம் பார்த்தா இது வந்து நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்குங்க. பட் ரெண்டு பேரை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அவங்க இதை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. அது நம்ம சொல்லியே ஆகணும். எஸ்பெஷலி இஷான் கிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அசால்ட்டா எடுத்துக்கிட்டாரு. ஷ்ரேயாஸ் ஐயர் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் ஆகிட்டு அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா போய் ரஞ்சி விளையாடல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க் உண்டாக்கிடுச்சு பிசிசிஐக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உண்மையே இன்ஜுரியில இருக்கான்ற மாதிரி அவர் போய் சொல்லிட்டாரு. அது பாத்தீங்கன்னா அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இப்போ அவர் வந்து செமிஃபைனல் ரஞ்சி டிராஃபி வந்து விளையாடினாலும் சின்ஸ் கான்ட்ராக்ட் விட்டு தூக்குனதுனால பெருசா ஒரு ஸ்ட்ரெயிட்டா டீமுக்குள்ள வர முடியாது. ஸோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஷாக்கர் தான் அது, டு பி வெரி ஆனஸ்ட். இதே ஷ்ரேயாஸ் ஐயர் இன்ஜுரி ஆகி ரெக்கவர் ஆனதுக்கு அடுத்த நிமிஷம் இமிடியேட்டா போய் அந்த என்ன சொல்றது ரஞ்சி டிராஃபி மேட்ச் விளையாடி இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அவர் எல்லாம் ஆடி எல்லாம் போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து போய் நான் செமிஃபைனல் போய் விளையாடுறேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா பிசிசி அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது என்ன ரெடி பண்ணாங்க? அவங்களுக்கு ஆப்பு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல திருப்பி வரதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, என்ன பிசிசிஐ என்ன மிரட்டுறாங்களா இல்ல ஏதான் ஹிட்லர் மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைப்பீங்க. கிடையாது. அவங்க பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். இப்போ அவங்க வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் தூக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்வியஸ்லி ஐபிஎல் விளையாடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? பட் அட் த சேம் டைம் ஒயிட் பால் கிரிக்கெட் விளையாடலாம். புரியுதா உங்களுக்கு? ரெட் பால் கிரிக்கெட்டுக்குள்ள வரணும்டான் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஈவன் அதனால புரிஞ்சுக்கோங்க, பிசிசிஐக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு இப்போ. சின்ஸ் கான்ட்ராக்ட்ல இல்லாதனால அவங்களை ஒயிட் பால்ல கூட செலக்ட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டு பேருக்குமே. காலம் ஃபுல்லா வெறும் ஐபிஎல் மட்டும் விளையாட்டு போனா போதுண்டான்ற மாதிரி இருந்தாங்க. அதாவது நான் ஷ்ரேயாஸ் ஐயரை சொல்லல, எஸ்பெஷலி இஷான் கிஷனை. ஏன்னா அவர் ரியாக்ட் பண்ணது அப்படிதான் இருந்தது. நான் ஐபிஎல் ஆடிக்கிறேனா ஒன்றும் தேவையில்லான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. என்ன வேணா இருக்கட்டும், அவருக்கு வந்து சான்சஸ் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். நம்மளும் நிறைய வீடியோல போட்டோம் இஷான் கிஷனுக்கு சான்சஸ் கொடுக்கணும்னு. கிடைச்ச சான்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணாரு. பட் ஸ்டில் இந்தியன் டீம்ல நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. சம்டைம்ஸ் சான்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. பட் உங்க டைம்னு ஒன்று டெஃபினட்டா வரும். அதை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அவ்வளவு கூட பொறுமை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லைக் அவர் வந்து அந்த ஒரு மென்டல் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி போனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, உனக்கு இந்தியா விளையாடுறத விட உன்னோட விஷயங்கள் தான் ரொம்ப பெருசா தெரியுது. புரியுதா உனக்கு சான்ஸ் கிடைக்கும். பட் இந்தியா வின் பண்ணுதா அதுதான் ரொம்ப முக்கியம். உனக்கு கிடைக்கும் போது கிடைக்கும். பட் அதை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்ட இஷான் கிஷனுக்கு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்விளைவுகள் வந்து இப்படி அமைஞ்சிருக்கு. ஷ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வயசு ஆக போகுது. நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு இந்தியாவுக்கு. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க இந்தியா. ஏன்னா அவர் வந்து ஸ்பின் நல்லா விளையாடுவாருன்னு எல்லாம் சொல்லி. பட் இந்த இந்தியா இங்கிலாந்து சீரீஸ்ல அவர் ஸ்பின் ரொம்பவே சொதப்பிட்டாருன்னு தான் சொல்ல முடியும், டு பி வெரி ஆனஸ்ட். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவர் பெருசா விளையாடவே இல்லை. அண்ட் இன்ஜுரி கேரி பண்ணிட்டு இருந்தாருன்றது சொல்றது ஒரு பக்கம். பட் என்சிஏல வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்ஜுரி வந்து ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ரஞ்சி டிராஃபியாவது போய் விளையாடிருக்கலாம். எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் பெருசா காமிக்காதனாலதான் பாத்தீங்கன்னா பிசிசிஐ இப்படி ஒரு டிசிஷனுக்கு தள்ளப்பட்டார்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய வார்னிங் கொடுத்தாங்க, இவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் ஷ்ரேயாஸ் ஐயராது சரிரா நம்ம வந்து கொஞ்சம் உஷாராயிக்கலாம்னு சொல்லிட்டு செமிஃபைனல் விளையாடுறேன்னு மும்பை அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? மேபி அவரை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் பாவம் பார்க்கலாம் பிசிசிஐ, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதே இஷான் கிஷனுக்கு அதை பார்ப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா
அவர் வந்து ரொம்ப ஸ்டபனா லைக் நான் ஐபிஎல் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன்ற மாதிரி போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு கோ வெல் பிட்வீன் இஷான் கிஷன் அண்ட் பிசிசிஐ. அது மட்டும் டேம் ஷுவர். ஒன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஷான் கிஷன் என்ன நினைச்சாருன்னு தெரியல. மேபி என்ன சொல்றது, கேஸ் போறதுக்கு அப்புறம் இவர் தான் பெஸ்ட் விக்கெட் கீப்பர். எஸ், இவர் கிடைச்ச சான்ஸ் 50 எல்லாம் போட்டாரு. இவரும் ஒரு டேலண்டட் பிளேயர் தான், அதுல எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை. பட் இந்தியால எனார்மஸ் டேலண்ட் இருக்கு. ஜூரல் வந்து பாருங்க எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாருன்னு. இதை தான் சொல்றது. இந்தியன் டீம் பொசிஷனை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு 100 பேர் நிக்கிறான் மினிமம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு. ஸோ இது சரியான எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இஷான் கிஷனுக்குலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அதாவது செர்ரா நம்ம வந்து டொமஸ்டிக் விளாடலாம், ரஞ்சி செமிஃபைனல் விளாடலாம், நம்மள கொஞ்சம் கரிசனம் காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தாரு. பட் ஆனால் இது ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு வாரம் முன்னாடி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அப்படி தட்டி ஒன்று அப்படி இம்ப்ளிமெண்ட் தான் பண்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். பட் அந்த கேப்ல தான் ஸ்ரேயாஸ் ஐயர் விளாட்றேன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஸ்டில் பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். A+ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் இவர் ஐ திங்க் ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. இந்த முக்கியமான ஒரு 4 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் இருக்காரு. அண்ட் ஏல வந்து ஆக்சுவலா ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க நிறைய பேர். சுப்னம் கில்லா இருக்கட்டும், KL ராகுல், முகமது சிராஜ்லாம் வந்து பில இருந்து ஏக்கு வந்துட்டாங்க. ஸோ ஏல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்ஸ் அகைன் சொல்றேன், சுப்னம் கில், ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது சிராஜ், KL ராகுல் அண்ட் இன்னொரு பிளேயரும் இருக்காரு, அவர் பேர் மறந்துச்சு எனக்கு. பட் இவங்களாம் தான் மேஜரா இருக்காங்க. அண்ட் அக்சர் பட்டேல் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து பி போயிட்டாரு. அது நீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பால்லாம் T20 நல்லா விளாடுறாரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் நல்லா விளாரு. பட் போலிங்ல ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு. அந்த அளவுக்கு பெருசா ஒரு எஃபெக்டிவா அவர் தெரியல. இந்த ஸ்பின் கண்டிஷன்ஸ்லாம் எஸ்பெஷலி ஹைதராபாத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்த்தோம் அக்சர் பட்டேல் கிட்ட இருந்து. ஒருவேளை போலிங்ல பெருசா விக்கெட்ஸ் எடுக்கலன்றதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் கீழே இறக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் அக்சர் பட்டேல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் ரிஷப் பண்ட் ஆல்ரெடி சின்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேப் வந்துச்சு கிரிக்கெட்ல, அதனால ஒரு கிரேட் பி வந்துட்டாரு. அண்ட் கிரேட் சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதர் பிளேயர்ஸ் இருக்காங்க, ரிமைனிங் பிளேயர்ஸ். ஸோ இதுதான் வந்து மேஜர் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா தான் இஷான் கிஷனையும் ஸ்ரேயாஸ் ஐயரையும் விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா ஒன்ஸ் அகெயின் சொல்றேன், ஒரு பக்கம் பார்த்தா பாவமா தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட், ஜாலியா அப்படியே பேசிட்டு போயிடலாம். பட் அவங்க 2 பேரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இதுக்கு ரியாக்ஷன்ஸ் வருங்க. அவ்வளவு சீக்கிரம் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா போயிடாது. ஏன்னா சில பேருங்க சப்போர்ட் பண்றவங்களும் இருப்பாங்க, சில பேருங்க சரியான டிசிஷன் சொல்றவங்களும் இருப்பாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. பட் உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், இஷான் கிஷனுக்கு பிசிசிஐ எடுத்த முடிவு கரெக்டா இல்லையா? ஸோ இன்னும் தடவை சொல்றேன், உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.